ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு தை மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்தும் ஓரிரு நாட்களில் 8ஆம் இடம் மாறுவதும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் மாற்றங்களை கொடுக்கும், புதிய வேலை தேடுவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும், வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். வேலையில் 8ஆம் இடம் புதன் மாறினாலும் பயப்பட தேவையில்லை. 2ஆம் இடத்தை பார்ப்பது பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அது ராசிநாதனை குரு பார்ப்பது அது வெகு சிறப்பான அமைப்பில் இருக்கும். ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மாற்றங்களையும் முன்னேற்றத்தை உண்டாக்கும். 5 கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பதும் சனியோட சமர்ந்திருப்பதும் இரும்பு உருக்காலை சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது பிளாஸ்டிக் ரப்பர் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே இது 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது கெமிக்கல் துறையை சார்ந்தவர்களுக்கு, கெமிக்கல்லாம் மெடிக்கல் ரசாயனம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு புறமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை உண்டாக்கும். ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பது சற்று அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். இந்த தை மாதம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள், கட்டட கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், புதிய வாய்ப்புகள் தேட வரக்கூடியதும், அந்த புதிய வேலை வாய்ப்புகளை மாற்றி அமைக்கக்கூடியதும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வருவாய் ஏற்படுத்தக்கூடியதையும் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். மிதுன ராசினியர்களுக்கு இந்த திருமணம் போன்ற காரியங்கள் தடைப்பட்டு கொண்டுகிட்டே இருந்தது, அதற்குண்டான மாதமாக மாறும். ஏன்னா ரொம்ப நாளாக வெகு நாட்களாக திருமணத்தை பற்றி குரு 12ல் இருக்கனால திருமணம் நடக்க மாட்டேங்குதுன்னு இயங்கி கொண்டிருந்தவர்கள் புறாமே இந்த வருஷத்தில் அது முடியக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தும். அதற்குண்டான மாதமாக தை மாதம் அமையும். யார் ஆளுக்கு முடியும் சொல்லி வரக்கூடியதோ மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். குரு 12லிருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தையும் அல்லது இடம் வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் உண்டாக்கும். இந்த வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குமே அதுக்குண்டான முயற்சி எடுத்திங்கன்னா இந்த மாதத்தில் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 8 கூடிய 9ஆம் இடத்துல இருப்பது அது வலுப்பதுனால வெளியூர் சென்று அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதேமாதிரி அரசு காரியங்களில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அரசு துறையில் புறமே கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். என்னென்னா உங்களுக்கு செவ்வாய் 2ல் நீசமாக ஆறதும் ஜென்மத்தில் இருப்பதும் சற்று குழப்படியான உண்டாக்கும். அதே அது புதன் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துல பொருளாதாரத்தில் இழுபறியை ஏற்படுத்தக்கூடிய இதாக இருக்கும் சூரியன் இருப்பதும். அதனால் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். திருமணத்திற்குண்டான மாதங்களாக இந்த மாதம் அமையும். அதுபோக கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படக்கூடியதும், தந்தை வழியில் ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அல்லது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுவதும், செவ்வாய் ராசியில் இருப்பது முருகனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் குமரன். நன்றி, வணக்கம்.